ஹாய் ஹலோ. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், நினைத்தல். இந்த உண்ணுதல் ஃபர்ஸ்ட் உள்ள உண்ணுதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்தல். நம்ம யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்குது அதுதான் உண்ணுதல்னு சொல்லி வரும். இந்த உண்ணுதல் வந்து சாப்பாடு. அப்ப பாருங்க, அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்க பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா மேட்ச் பண்றது. ஒரு 2 இத வச்சு வந்து மேட்ச் பண்றது. இந்த பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்றது. அப்ப பார்க்கலாம் பாருங்க. தவறாக பொருந்திய தவறா மேட்ச் பண்ணியிருக்க அந்த சொல்லை வந்து தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. விலையற்ற தொடரை கண்டறிக. எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். பொருளை இத்து, இந்த இடத்துல வந்து இத்து வந்திருக்கணும். பொருளை தர வேண்டும். பாருங்க நெக்ஸ்ட். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும், இத்து வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சில பாருங்க, எனக்கு இப்போ வரல, எனக்கு அடுத்து வந்து இப்போ இங்க வந்து இத்து வரல. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுது. நம்ம சொல்லும் போதே மனத்துக்கண் இக்கு வந்துருது. அப்ப வந்து மனத்துக்கண் இங்க இக்கு இருக்கு, இங்கே இக்கு இருக்கு. மாசிலன் ஆதல் இந்த திருக்குறள் அறத்தை கூறுகிறதுக்கு பக்கத்துல வந்து இக்கு வரணும். அப்ப வந்து எது எங்க இருக்குது? இங்க இருக்கு பாருங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எழுத்துப்பிழை நீக்கிய தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓன்னு சொல்லிட்டு போடணும். மெய் எழுத்துக்கு பக்கத்துல வந்து ஒருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். சரி, பார்க்கலாம் பாருங்க. அழகிய உயிரெழுத்து, அப்போ ஓர்னு சொல்லி போடணும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. இங்க அழகிய ஓர் வந்திருக்கு. அப்ப இது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. மெய் எழுத்து பக்கத்துல என்ன போடணும்? ஒருன்னு தான் போடணும். அப்ப வந்து ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி பாருங்க. ஓர் போடணும். தப்பு. இங்க பாருங்க, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்ன்னு இருக்கு, மெய்யெழுத்துக்கு முன்னாடி வந்து ஒருன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. சி, 6வது பார்க்கலாம். எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்கன்னு போட்டிருக்காங்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் வந்து 3 சொல்லி இன்னும் வரணும். அப்ப வந்து ஆப்ஷன் ஏ வந்து வராது. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு வந்து குளிர வைத்தான். தண்ணீருக்கு இங்க வந்து இக்கும் வரணும். அப்ப அதுவும் வரல. மீதி இதுல பாருங்க, இங்க வந்து இக்கு வரல. இப்ப இது வந்து தப்பு. இந்த இதுலயும் பாருங்க இக்கு வரல. இது வந்து கரெக்ட் தான். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தானாங்கிறது கரெக்ட் தான். இங்க இக்கு போட்டுதான் கரெக்ட் இது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். அப்ப வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான இணையை தேர்வு செய்கன்னு இருக்காங்க. நிறைக்கு என்ன வரும்? மேன்மைன்னு சொல்லிட்டு வரும். நிறைக்கு மேன்மை. பொறை பாருங்க, பொறுமைன்னு சொல்லிட்டு வரும். மையல் விருப்பம் கரெக்ட் தான். மதம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? கொள்கைன்னு சொல்லிட்டு வரும். சோர்வு வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மையல் விருப்பம். சரியான குறிப்பு பெயரச்சத்தை தெரிவு செய்யணும்னு போட்டிருக்கு. எழுதிய கடிதம்னு இறந்த காலம் வந்துருது. பார்த்த கடிதமும் இறந்த காலம் வந்துருது. படித்த கடிதம் அதுவும் இறந்த காலம் வந்துருது. சிறிய கடிதம் நம்ம வந்து சொல்ல முடியல. அப்ப இது வந்து என்னது? குறிப்பு பெயரச்சம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 10 பார்க்கலாம். ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்வு செய்க. வினையால் அணையும் பெயர் மோஸ்ட்லி வந்து ஆண்ல தான் முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஆற்றுதல் வந்து தொழில் பெயர் வருது. ஆற்றாமை இதுவும் வந்து தொழில் பெயர் வந்துருது. ஆற்றுகின்றான் வினைமுற்றுல வருது. வினைமுற்றுல வந்துருது. ஆற்றுவான் ஆண் சொல்லி முடியுது பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 11 பார்க்கலாம். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிகின்றாங்க. வினை எச்சம், அதாவது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு வினை எச்சம் சொல்லி பார்க்கலாம் சொல்லுவாங்க. வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினை எச்சம். பெயரை கொண்டு முடிந்தால் வந்து அது வந்து பெயரச்சம் சொல்லுவாங்க. வளர்ந்த பையன் சொல்லி வச்சுக்கலாமா? பையன் அப்படின்னா இது வந்து பெயரச்சத்துல வருது. அப்ப ஆப்ஷன் பியும் வராது. வளரா மரம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்ப மரம்ங்கிறது வந்து பெயரச்சம். அப்ப இது வந்து ஒரு பெயரச்சத்துல இருந்தது. அப்ப ஆப்ஷன் டி தப்பு. இப்ப வளரும் மரம் வச்சுக்கலாம். அப்ப பாருங்க, வளரும் மரம், வளரும் பையன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்ப ரெண்டுமே வந்து பெயரச்சம். அப்ப வந்து இதுவும் வந்து வராது. வளர்ந்து போகும் வைக்கலாமா? வளர்ந்து போகும், வளர்ந்து வரும் அப்படின்னு வைக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு வினை. அப்ப இது வந்து ஒரு வினையச்சம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 12, பனி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. பணிந்திலன் அப்படின்னா அது வந்து ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது. அதாவது எப்படி சொன்னா எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். எதிர்மறையில வந்துருது. எதிர்மறையில இது வந்து வந்துருது. அப்ப பணிந்திலன்னு சொல்லி வராது. பணிந்த மாணவன் சொல்லி எழுதலாமா? அப்ப இது வந்து பெயரச்சத்துல பெயருது. பனியா மாணவன் எழுதலாம்.
அப்ப இதுவும் வந்து ஒரு பெயரச்சத்துல வந்து பெயருது. அப்ப இதுவும் வராது. பணிந்து சென்றான் எழுதலாமா? அப்ப சென்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினையெச்சம். அப்ப இது வந்து ஒரு வினையெச்சம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 13 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. படித்தான். படித்தானோட வேர்ச்சொல் என்னது? படிதான். அதாவது வேர்ச்சொல் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா கட்டளை தொடரா வந்து இருக்கணும். அப்ப வந்து இதுல வந்து படி அப்படிங்கிறது வந்து கட்டளை. பா அப்படிலாம் வராது. படித்தா, பா, படித்த எல்லாம் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் பாருங்க வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினைமுற்ற கேட்டிருக்காங்க. அதுல இருக்கிற வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடக்கிறது வந்து ஒரு வினைமுற்று. இதுல வேர்ச்சொல் என்னது? நடதான் கரெக்ட். இப்ப நடதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நடக்கும் முடிஞ்சிருச்சு. நடக்கும் நாய். அப்ப இது வந்து ஒரு பெயரச்சத்துல வந்துருது. நடந்து சென்றான் இருக்கா. அப்ப இது வந்து ஒரு வினையச்சத்துல பெயருது. நடந்து செல்லும் மோஸ்ட்லி வந்து கட்டளை தொடர்ல தான் வருது. ஆனா நட அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டான வேர்ச்சொல். இது வந்து ஒரு கட்டளையில வந்துருது. நான் கட்டளையிலும் வரும். ஒரு சாதாரண செய்தி தொடரிலும் வந்து இது வந்து வரும். நம்மள கேட்டுக்கிறது வேர்ச்சொல். அப்ப நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நடதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஒருமை பன்மை தவறான தொடரை தேர்வு செய்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருமை பன்மை. இப்ப இங்க பாருங்க இவள் குழந்தை அல்லல் அப்படிங்கிற முடிஞ்சிருக்கா. அப்ப இது வந்து கரெக்டான ஆன்சர். அவன் கோலை அல்லன் முடிஞ்சிருக்கா. அப்ப இதுவும் கரெக்ட். அவர்கள் பன்மைகள் இருக்கு. அதே மாதிரி அல்லன்னு சொல்லி பன்மையில முடிஞ்சிருக்கா. அப்ப இதுவும் கரெக்ட். பாருங்க அதுங்கிறது வந்து ஒருமை. அதுங்கிறது வந்து ஒருமை. அல்லங்கிறது வந்து பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் வந்து தப்பு. அப்ப எப்படி வரும்? அது புத்தகம் அன்றுன்னு சொல்லி எழுதியிருக்கணும். அப்படி எழுதுனாதான் கரெக்ட். அவை புத்தகம் அல்லன்னு எழுதுனா கரெக்ட். புத்தகம் அல்லன்னு சொல்லி எழுதுனா கரெக்ட். இப்ப இங்க என்ன வரணும்? அப்ப வந்து இது வந்து தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீர் வந்து எங்கே தேங்கி இருக்குது? சென்டென்ஸ் நம்ம சொல்லும் போதே கரெக்டா வந்துருச்சு. எங்கே தேங்கி இருக்குது? இங்கே தேங்கி இருக்குது. கொஸ்டின் மார்க் வந்தனால வராது. எது என்ன இதெல்லாம் வராது. அப்ப எங்கே தேங்கி இருக்கிறது? நெக்ஸ்ட் பாருங்க கோடிட்ட இடத்தை விடையை வந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை விடை. இனமொழி விடையெல்லாம் வராது. குறிப்பு விடை, ஏவல் விடை இதெல்லாம் எதுவுமே வராது. வெளிப்படையா இருக்கிறதுனால வந்து நேரடி விடைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 18 என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அவு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஊன்னு சொல்லி முடியுது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கடலுக்கு வேறு பெயர். கடல் வந்து பறந்து விரிந்து இருக்கிறதுனால அது கடலுக்கு வந்து பறவைன்னு சொல்லி பெயர். இந்த பறவைங்கிறது வந்து பேடு வந்துரும். இந்த பறவைன்னா பேடுன்னு சொல்லிட்டு வந்துரும். இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க காலமழை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. காலமழை தூறல் சொல்லி வந்துருச்சு. அப்ப வந்து அவங்க வந்து ரெயினை தான் மலையதான் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க கலையாய் பிறப்பெடுத்தோம் அப்படின்னு. இந்த கலை அப்படின்னா மூங்கில் இருக்குல்ல, மூங்கிலோட அடிப்பகுதியை தான் வந்து கலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த கலை வராது. கலை அதாவது வேண்டாத செடிகளை வந்து களை எடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுல முளைச்ச கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மழை தூரல் மழை பெய்து அந்த தூரல்ல முளைச்ச வந்து கலை அப்படிங்காங்க. அதுல பிறப்படுத்தும் அப்படின்றாங்க. அப்ப வந்து என்ன ஆன்சர் வரும்னா மலை தூரல் கலை இதுதான் வரும். மலை கரெக்ட். இந்த கலை தப்பு. இதுல பாருங்க இந்த கலை கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாமே இது வந்து மவுண்டைன் வந்து குறிக்குது. அப்ப இதுவும் தப்பு. பிடி எதுவுமே வராது. நெக்ஸ்ட் நெறியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறியுன்னு கொடுத்துருக்காங்க. வீடுனா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து பிரிந்து போகுதல் அர்த்தம். வீடு அப்படின்னா வந்து வீடு. இப்ப பாருங்க ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பிரிந்து போதல் குடியிருப்பு. ஓகே நெக்ஸ்ட் அப்படி பாருங்க விழித்து கூட்டல் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் தான். தூவும் ஏவும் சேர்ந்து விழித்தெழும் அப்படின்னு சொல்லி மாறும். நெக்ஸ்ட் பாருங்க நீலம் கூட்டல் வான் நீலவான் அப்படின்னு மாறும். இப்ப நீலவான் இன்னும் வந்து வராது. நீலவான் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க இவை பிளஸ் எட்டும் சேர்த்தெழுதுக. இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் சொல்லி வரும். ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வானம் கூட்டல் அளந்ததுன்னு சொல்லி மா எப்படி வருது? இம்மு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிஞ்ச ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து மான் வரும். இப்ப வானம் கூட்டல் அளந்தது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க பூவின் இலைகளை குறிக்கும் சொற்கள் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க தாள்லாம் வந்து இளமை அதாவது புல்லோட இளமை பெயர்கள் வரும். தட்டு சோளத்தட்டு கம்மந்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். களி பார்த்தோன்னா கரும்போட அடிப்பகுதியில வரும். கரும்பின்
அடிப்பகுதியில வந்து கலைன்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் பூவோட இதுல வந்து வராது. அப்ப அரும்புனா வந்து அந்த பூ வந்து மொட்டு மாதிரி இருக்கும். அதாவது மூடி இதழ்கள் எல்லாம் மூடி போய் இருக்கும். அது செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடி போய் கீழே வந்து விழ போற நிலைமையில இருக்கும். வாடி கீழே போற விலை போது அப்படின்னா வந்து அந்த பூ வந்து விரிய தொடங்கும் போது வந்து இருக்கிறது தான் வந்து போது. அப்ப வந்து பூவின் நிலைகளை குறிக்கிறது வந்து அரும்பு, செம்பல், போது. மீதி எல்லாமே வந்து தானியங்கள் அந்த மாதிரி கரும்பு, தாவரங்களை வந்து குறிக்குது. அப்ப அதெல்லாம் வராது. அவன் நன்கு படித்தான் டேஷ் தேர்வில் அவன் நன்கு படித்ததனால் அதனால் அப்படின்னு தான் கரெக்ட். அப்ப இது படிக்க போய் தான் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தான். அப்ப வந்து அதனால தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பேச்சு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. உத்தியோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணி அப்படிதான் அர்த்தம். உத்தியோகம் வந்து வேலையும் வரும், பணியும் வரும். வேலை வந்து தமிழ் சொல் கிடையாது, பணி தான் வந்து தமிழ் சொல். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அதிகாரி, வல்லுநர் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஊர் பெயரின் மறுவையை வந்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதகமண்டலம் நம்ம வந்து கரெக்டா ஊட்டின்னு சொல்லி போட்டுருவோம். அவங்க கேட்டுற கேள்வி என்னன்னா மருதான் கேட்டிருக்காங்க. உதகமண்டலம் எப்படி மருவி வந்துச்சுன்னா உதகைன்னு சொல்லி தான் வந்துச்சு. உதகை தான் நம்ம வந்து ஊட்டின்னு சொல்லி நம்ம தான் வந்து பேர் மாத்தி வச்சு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ உதகமண்டலத்தோட மரு வந்து உதகை தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. தக்கார் தகவலியார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது ஒருத்தவங்க தகுதியானவங்க அப்படிங்கறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, புகழாலும் பழியாலும் அவங்க வந்து நிலைமை வந்து தவறாம இருந்தாங்கன்னா அவங்கதான் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தகுதியானவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படும். அப்ப வந்து நடுவு நிலைமை தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, புல் என்பதன் வேறு பெயர் வந்து புல் அப்படிங்கன்னா பறவை தான் அர்த்தம். மனிதன், விலங்கு, பூச்சிக்கொல்லி எல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல்ல வந்து தேவை. ஒத்தடம் அப்படின்னா ஒற்றடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரு பொருள் தரும் சரியான விடையை தேர்வு செய்யணும்னு இருக்காங்க. திங்கள்னா அப்ப நமக்கு ஒண்ணு தெரியும், மாதம் சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் வந்து சந்திரன் சொல்லி வந்து தெரியும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருள் பன்மொழி கொடுத்திருக்காங்க. ஒரு பொருள் ஆனா நிறைய வந்து அதுக்கு பேர் இருக்கும். அதான் ஒரு பொருள் பன்மொழி. சூரியனுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பருதி, வெய்யம் ரெண்டுமே வரும். அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குளவி, பிள்ளை அப்படின்னா குழந்தையை வந்து குறிக்கிறது சொல்லி இது வந்து குழந்தை வந்து வரும். புவி தாரணி அது வந்து உலகத்தை வந்து குறிக்கும். உலகத்தை வந்து குறிக்கிறது தான் நம்ம பூமியை வந்து குறிக்கிறது. கூறு, விளம்பு அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லு அப்படிம்போம்ல, அதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காப்பு, செங்கிரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகைன்னு சொல்லி இருக்குது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து இருந்தா உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து மெய்யெழுத்து. நம்மளுக்கு உயிரெழுத்து எதுவுமே இல்லை, அப்ப மெய்யெழுத்துல போவோம். இப்ப இங்கு வரிசைப்படி போகணும். முதல்ல வந்து கா வரிசையில வந்து காப்பு இருக்கு. அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் வரும். இல்லைன்னா டி பாத்துக்கலாம். பாருங்க, இங்கு இச்சு வரும். இச்சுன்னா சாச்சா சி வரிசையில பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ப சப்பானி, அதுக்கடுத்து செங்கிரி அதுதான் வரும். அப்புறம் பாருங்க, இச்சு, இட்டுதான் வரும். அப்ப தா வரிசை. தாள பாருங்க, தாள் வருது. அப்புறம் பாருங்க, இந்து இப்பு இம்மு வருது. இப்பு இல்ல, அதுக்கு அடுத்து வந்து இம்மு இருக்கு. அப்ப முத்தம். அதுக்கடுத்து பாருங்க, இம்மு எல் கடைசியா வருகை முடியுது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காப்பு, சப்பானி, செங்கிரை, தாள், முத்தம், வருகை தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சென்றால், வந்த, நடந்து, சித்திரை. இப்ப இதெல்லாம் பாருங்க, சித்திரைங்கிறது வந்து ஒரு எழுவாய் மாதிரி இருக்குது. மீதி எல்லாம் பாருங்க வந்து இதெல்லாம் பயனிலை மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து பயனிலை மாதிரி இருக்குது. இப்ப வந்து பொருந்தாத சொல் பாத்தீங்கன்னா எழுவாய் மாதிரி இருக்கு. சித்திரை தான் வந்து கரெக்ட். ஆனை, கொம்பன், குண்டு, குதிரைவாள், சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சம்பா நெல் வகையை வந்து சேர்ந்தது. உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே இருக்குது, பாக்ஸ்ல இருக்கும். இப்ப சம்பா நெல் வகையை வந்து சார்ந்ததுதான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்க, பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. நம்ம சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். புதையல், புதைத்தல், சுட்டல், சுடுதல், தொடுதல் எல்லாம் வராது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிய கொடுத்திருக்காங்க. வவ்னா என்ன வரும்? கவர் தான் வரும். பாருங்க, மேகத்துக்கு என்ன வரும்? வரும். பேனா மேகம் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, வான் சொல்லிதான் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் அகலமுக்கு யானா அகலம் சொல்லிட்டு வரும். அப்ப வவ்னா என்னது? கவர் தான் வந்து கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன இருக்கு? இளமைனா முதுமைதான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன இதன் பெருமை? இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குரிய இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் கேட்டிருக்காங்க. அவங்களே இங்க வந்து வியப்புக்குறி கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்க, அவலத்துலயும் வியப்புக்குறி வரும், வரவேற்றலையும் வியப்புக்குறி வரும், வாழ்த்துல வரும், வியப்பு நாலுத்துலயுமே வரும். நாலுல எதுல கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. அவலம் அப்படின்னா ஐயோ அப்படின்னாலும் நம்ம வந்து ஆச்சரியக்குறி போடுவோம். வரவேற்றல்னா வருக அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஆச்சரியக்குறி போடுவோம். வியப்பு அடடா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து அடடா எப்படி இருக்கு பாரு இயற்கை காட்சி அப்படின்னு சொல்லும் போது அடடா அப்படின்னு சொல்லும் போதும்
வியப்புக்குறி வரும். வாழ்த்து, வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம வந்து இந்த வியப்புக்குறி போடுவோம். இதுல எந்த இடத்துல வந்து இந்த வியப்பு வருதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன இதன் பெருமை அப்படின்னு வியந்து சொல்றது. அப்ப வியப்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பொருட்களை எண்ணும் நிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முற்றுப்புள்ளினா லாஸ்ட் வைப்பாங்கல்ல, ஃபுல் ஸ்டாப், அதை தான் வந்து சொல்றாங்க. கவுண்டிங் சொல்றாங்க. 1 2 3 4 சொல்லி கவுண்டிங். ஒரு பொருளை வந்து எண்ணும் போது நம்ம என்ன போடுறோம்? கமா தான் வந்து போடுறோம். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அது வராது. முற்றுப்புள்ளினா ஒரு லாஸ்ட் முடியும் போது இறுதியாக வைக்கிறது. அப்ப அதுதான் வந்து தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முக்கால் புள்ளியும் கொடுத்திருக்காங்க. முக்கால் புள்ளினா சிறு தலைப்பு, அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப சிறு தலைப்பு அப்படின்னா இப்ப திருக்குறள். திருக்குறள் எடுத்துக்கோம். அப்ப அதுல வந்து எத்தனை சிறு தலைப்பு? இப்ப அதுல வந்து எத்தனை பிரிவு இருக்கு? அறம், பொருள், அறத்துப்பால், பொருத்துப்பால், இன்பத்துப்பால் சொல்லி இருக்கு. அப்ப அப்படி போடும்போது நம்ம வந்து என்ன வைக்கிறோம்? முக்கால் புள்ளி, அதாவது கோலன் சொல்லி வைக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கால் புள்ளி. கால் புள்ளினா என்னது? கமா. கமாவை தான் வந்து சொல்றாங்க. ஆகிய, முதலிய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்ப பாருங்க, அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 வாழ்க்கை பேருக்கு வந்து மொத்தம் வந்து 4 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப வந்து என்ன போட்டிருக்கோம்? கமா தானே வந்து போறோம். அப்ப காற்புள்ளி. அப்ப அது வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அரைப்புள்ளி. அரைப்புள்ளி பாருங்க, ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே எழுவாய். இப்போ ஒரே எழுவாய்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வேலன் இருக்காங்களா, வேலன் வந்து கடைக்கு கடைக்கு சென்றான்னு சொல்லி போறோம். சென்றான். நெக்ஸ்ட் பாருங்க, பொருட்கள் வாங்கினான். பொருட்கள் வாங்கினான் போட்டான். அதுக்கடுத்து வந்து அரைப்புள்ளி தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு சென்றான். லாஸ்ட் சென்றான்னு சொல்லும் போது வேலன் வந்து கடைக்கு சென்றான்னு சொல்லும் போது அடுத்து வந்து அரைப்புள்ளி. பொருட்கள் வாங்கினான்னு சொல்லும் போது அரைப்புள்ளி தான் வைக்கிறோம். வீட்டுக்கு சென்றான் லாஸ்ட் வந்து வைக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரே எழுவாயில பல தொடர் வரும்போது வந்து நம்ம வந்து அரைப்புள்ளிடுறோம். அப்ப அதுவும் கரெக்ட் தான். இப்ப வந்து பொருந்தாத இணை வந்து முற்றுப்புள்ளி. பொருட்களை எண்ணும் நிலை, அதுதான் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. மோஸ்ட்லி வந்து படிக்கப்பட்டது, செய்யப்பட்டது வந்தாலே வந்து செய்யப்பட்ட வினைன்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான தொகை மரபை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, மக்கள் மக்கள் கூட்டம் சொல்லிதான் வரும். மக்கள் கூட்டம் சொல்லி வரும். சாவி கொத்து வேணா வரலாம். சாவி கொத்து வரும். அது வந்து தப்பு. மந்தை வராது. ஆட்டு மந்தைன்னு சொல்லி வரும். அப்ப அதுவும் தப்பு. நிறைதான் வரும். ஆட்டு நிறை சொல்லிட்டு ஏதாவது வரும். கற்குவியல்ங்கிறது தான் கரெக்ட். இப்ப சரியான தொகைமரபு வந்து கற்குவியல். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பூங்கொய் கரெக்ட். கூடை முனை கரெக்ட் தான். இலை பறி வந்து வனை தான் வரணும். பானை, வனை அப்படிதான் சொல்லி வரணும். அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. புறா வந்து குழுகும் தான் வந்து கரெக்ட். புறா கத்தும், குளரும், கூவும்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, கத்திரியின் இளநிலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கத்திரியின், அதாவது கத்திரிக்காய் இருக்குல்ல, அதோட இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாற்று தான் வந்து கரெக்ட். அதாவது நெல்லுக்கும் நாற்று தான் வரும், கத்திரிக்கும் வந்து நாற்று தான் வரும். நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே வந்து இது வந்து இருக்கு. பிள்ளை பாத்தீங்கன்னா இதுக்கு வரும் தென்னை பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து தென்னை பிள்ளைன்னு சொல்லி வரும். தென்னை பிள்ளை வரும். குருத்து வந்து எதுக்கு வரும்? வாழை குருத்துன்னு சொல்லி வரும் இல்லையா, அப்ப வாழை குருத்து. கன்று, கன்று பாத்தீங்கன்னா மாப்பழா, மா மா வரும். மாங்கன்று, புளியங்கன்று, அந்த மாதிரி வரும். அப்ப பாருங்க, இப்ப கத்திரியோட இளநிலை வந்து நாற்று தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா இருக்குது. நேற்று மழை பெய்யுமா, மழை பெய்ததுன்னு சொல்லி வந்தா வந்து கரெக்ட். மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல வந்து அதாவது எதிர்காலத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வருவேன் அப்படிங்க, அதுவும் தப்பு தான். நேற்று மழை பெய்தது தான் வந்து கரெக்ட். மழை பெய்கிறது அப்படின்னு வந்து நிகழ்காலத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் தப்பு தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை வந்து கொடுத்துருக்காங்க. வந்தன, வந்தன அப்படிங்கிறது வந்து ஒன்றன் பால் வந்து கிடையாது. வந்தன வந்து பலவின் பால்ல வந்துரும். வந்தார்கள் சொல்லி வந்து பலர் பால்ல வந்துரும். பால்ல வந்து வந்துரும். வந்தது அப்படின்னா வந்து ஒன்றன் பால்ல வந்து வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்ப வந்து மனிதர்கள் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து அக்ரிணை தான். அப்ப மனிதர்கள் வந்து உயர்திணை வருவாங்க. மீதி எல்லாமே அக்ரிணை தான் வரும். இப்ப பாருங்க, காடு அக்ரிணை, காற்று அக்ரிணை, ஆந்தைகள் அக்ரிணை, தளபதி வந்து ஒரு மனிதன் வரான். அப்ப இது மட்டும் வந்து உயர்திணையா. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமை பன்மை பிழையை வந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர்ந்தோர் உயர்ந்தோர் புகழ்ந்து கொள்ள உயர்ந்தோர்கள் வந்து இங்க பாருங்க, உயர்ந்தோர்கள் டேஷ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் சொல்லி போட்டிருக்காங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது வந்து பன்மையில வந்துருச்சு. அப்ப நம்மளும் பன்மையில தான் எழுதணும். உயர்ந்தோர் தம்மை தாமே தான் வந்து கரெக்டா இருக்கும். தன்னை தானே அப்படின்னா ஒருமையில வந்து
எம்மை தாமே அதெல்லாம் வராது. நின்னை தானே அதெல்லாம் வராது. முன்னில வந்திருக்கு நின்னை தானே அப்படின்ட்டு அப்ப அதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. கயல்விழி திருக்குறளை வந்து படித்தால், கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்னா அது வந்து செய்வினை. எதிர்வினை படித்திலல் அப்படின்னு சொல்லி, படுத்திலல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா வந்து அது வந்து எதிர்வினை வரும். பிறவினை படிப்பித்தால் அப்படின்னு வந்தா பிறவினை வரும். அதுவும் செய்யப்பாட்டு வினை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கயல்விழி திருக்குறளை கயல்விழி திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டதுன்னு அப்படி வந்தா தான் வந்து செய்யப்பட்டு வினை வரும். அப்ப அதுவும் வராது. பாருங்க, கயல்விழி திருக்குறளை படித்தால்னா செய்வினைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, எவ்வகை வாக்கியம் புத்தகம் காணாமல் போயிற்று அப்படின்னா வந்து செய்யப்பட்ட வினை சொல்லி வந்திருக்கு. செய்வினையில வந்து வரல, முற்று வினை வராது. நெக்ஸ்ட் பாருங்க, வினைமுற்றுல வராது. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியான சொற்றொடரை தேர்வு செய்ய அப்படிம்பாங்க. வாய்மை சொற்களை சொல்லுதல் ரீட் பண்ணும்போது சென்டென்ஸ் வந்து தப்பா வருது. தீங்கு சொற்களை சொல்லுதல் எனப்படுவது அப்படின்னு அப்ப வந்து வராது. அப்ப அதுவும் தப்புதான். வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். இது கொஞ்சம் கரெக்டா வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சொற்களை சொல்லுதல் எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத வாய்மை. தப்பு, சென்டென்ஸே தப்பு தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை சொல், அதாவது தரும் இணை நேர் இணை சுட்டும் சரியான சொல்லே சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, நேரிணை, நேரிணை, எதிரிணை, செறிவினைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 இருக்கு. நேரிணை வந்து என்ன வரும்னா பாராட்டி சீராட்டி நேரிணை வரும். நெக்ஸ்ட் வேற என்ன வரும், ஈடு இணைன்னு சொல்லி வரும். ஈடு இணைன்னு சொல்லிட்டு வரும். வேற என்ன வரும், பேரும் புகழும் அதெல்லாம் வந்து நேரிணை வரும். எதிரிணையில எது வரும்னு சொல்லி ஆப்போசிட்டா இருக்கும். நேரிணைனா நேர் நேரா இருக்காது. அதாவது ஒரே மீனிங் வந்து 2 வேர்டு வர மாதிரி இருக்கும். பாருங்க, எதிரிணை வந்து அப்படியே ஆப்போசிட்டா வரும். அல்லும் பகலும், அல்லும் பகலும். அல்லும்னா இரவுன்னு அர்த்தம், பகலும்னா பகல்னு சொல்லி அர்த்தம். ஆப்போசிட்ல வந்திருக்கு அல்லும் பகலும். ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து எதிரிணை வரும். ஏற்றத்தாழ்வு வந்து எதிர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, செறிவினை. செறிவினை வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அது வந்து 2 தடவை வந்து சொன்ன மாதிரி இருக்கும். அது வந்து பச்சை பசேல் சொல்லலாம். பச்சை பசேல், கண்ணங்கரையல், அதாவது கருப்பா இருக்கிறதுல வந்து கண்ணங்கரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தம் வந்து 3 இருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இணை நேரிணை சுட்டும் சரியான தொடர் கேட்டிருக்காங்க. குழந்தையை தாய் வளர்த்தால் சீராட்டி பாராட்டி, சென்டென்ஸே வந்து தப்பா இருக்கு. கரெக்டான சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. தாய் பாராட்டி சீராட்டி குழந்தையை வளர்த்தாள், அதுவும் தப்பு. பாருங்க, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள், அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். பாராட்டி சீராட்டி வளர்த்தால் தாய் குழந்தைய தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொல் வெதர் கேட்டிருக்காங்க. வெதர் அப்படின்னா வானிலை வரும். அப்ப பாருங்க, காலநிலை பருவநிலை அதெல்லாம் வந்து என்ன வரும், தான் வரும். கிளைமேட் தான் வரும். மழைப்பொழிவு எல்லாம் வராது. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் என்னது வந்து இணையம் தான் கரெக்ட். இன்டர்நெட்னா இணையம் கரெக்ட். கிரிட்டிக் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு. கிரிட்டிக்னா என்னது, கலை விமர்சகர் எழுதிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜினா ஸ்பேஸ்னா விண்வெளி, டெக்னாலஜினா வந்து அப்போ வந்து விண்வெளி தொழில்நுட்பம் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொல் அறிக. ஸ்பேஸ்னா வான்வெளி, அதாவது விண்வெளி வான்வெளி அதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா என்னது, வட்டமேசை மாநாடு. பின்வருவனவற்றுள் அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல அப்படிங்கிறது. தமிழ் கலைச்சொல் கேட்டாதான் வந்து ஒதுக்கீடு வந்து கரெக்டா வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லி அர்த்தம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரொசைடி அப்படின்னா யாப் இலக்கணம். அப்ப நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இலக்கணத்தோட மித்த எல்லா பேரையும் வந்து கலைச்சொல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்யப்படுற அக்ரானமி உளவியல் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்பூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு 1986 ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு அரசு. திருவள்ளுவர் விருது இந்த மாதிரி விருது எல்லாம் மோஸ்ட்லி யாரால வழங்கப்படும் வந்து தமிழ்நாடு அரசால வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழி பொருளை தேர்வு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் பழமொழியில. நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழி பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா
நம்மளுக்கு வந்து சாப்பாடு போட்டவங்களை வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க காணல் நீர். காணல் நீருக்கு வந்து என்னென்ன அர்த்தம் வந்து இருக்குது போல தெரியும் ஆனா இருக்காது, அதுதான் வந்து காணல் நீர். எண்ணி செயல்படாமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர கொடுக்கை. அவசர கொடுக்கை தான் வந்து எண்ணி செயல்படாமை சொல்லுவோம். அவசர கொடுக்கை. நெக்ஸ்ட் பாருங்க விரைந்து வெளியேறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பி நீட்டுதல் அர்த்தம். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா காணல் நீர். இயலாத செயல் பாத்தீங்கன்னா கல்லில் நார் உரிதல். கல்லில் நார் உரிதல். நார் உரித்தல் அது வந்து இயலாத செயல், அதனால அதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அவசர குடிக்கை. இப்பதான் பார்த்தோம் அவசர குடிக்கை எண்ணி செயல்படாமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் டேஸ் நகரமாக விளங்குகிறது அப்படின்னு இருக்கு. வந்து அது ஒரு கனவு மாதிரி இருக்கும், நனவாக்க முடியாது அப்படின்னு இருக்கா, அப்ப அது வராது. நெக்ஸ்ட் கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா பேரும் புகழோட இருக்கு, புகழ். அப்ப திண்டுக்கல்ல வந்து பூக்கள் உற்பத்தியில வந்து புகழ்பெற்ற நகரமாக இருக்கிறது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். கல்லில் நார் உரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது, இயலாத செயலா இல்ல, அப்ப அது கிடையாது. நெக்ஸ்ட் வாழையடி வாழையடியாக பரம்பரையாக அர்த்தம், அப்ப அதுவும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் உண்மை தொடரின் பொருள் அறிக. கண்ணினை காக்கும் இதுதான் கண்ணினை காக்கும். ஏன்னா ஒரு இமை வந்து கண்ணம் வந்து எப்படி பாதுகாக்குதோ அப்படி பாதுகாக்கிற மாதிரி, அதாவது அக்கறையா பாதுகாக்குது. இப்ப அக்கறை தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். பணிவாக வேகமாக கோபமாக இது எதுவுமே வந்து வராது. ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம். கிணற்று தவளை போல. கிணற்று தவளை பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை வந்து வெளியவே வராது, அப்படியே வந்தாலும் வெளியவே வராது. அப்ப வந்து வெளி உலகம் வந்து அதுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதனாலதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிணற்று தவளை போல வந்து வெளி உலகம் வந்து தெரியாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் உவமை தொடரின் பொருள் அறிக. எலியும் பூனையும் போல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஓகே ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். உதகை கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறைகளில் வைத்து பராமரிப்பார்கள். கண்ணாடி அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. அந்த வெப்பம் உள்ளேயே தங்கி அறையை சூடாக்கி விடுகிறது. பசுங்குடல் விளைவு என்பது இதுவே. புவிப்பரப்பில் விழும் சூரிய வெளிச்சம் வேலையைத்தான் செய்கிறது. வளிமண்டலத்தில் உள்ள கரிமவழி கண்ணாடி போல அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை சூடாக்குகிறது. உலகம் உயிர்த்திருக்க இந்த வெப்பம் தேவை. பூமி கோளம் வெள்ளிக்கோளுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் தனது அச்சில் சுழன்றபடி சூரிய வெள்ளிக்கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள். வெள்ளிக்கோள் தான் வெப்பமான கோள் சொல்றாங்க. செவ்வாயின் நிலைமையோ -85 பாகை செல்சியஸ் உரைநிலை. 4 பாகை வெப்பத்தை மட்டும் உயர்த்த முடிந்துவிட்டால் அங்கே உரைநிலையில் உள்ள கரிவளங்கூறுகள் வளிநிலைக்கு திரும்பி படிப்படி கோள் மித வெப்பநிலைக்கு வந்துவிட முடியும். இதன் பிறகு அங்கு உயிரினங்கள் குடியேற்றம் சாத்தியப்படலாம். சரி இப்ப இந்த கொடுத்திருக்க அந்த பேரால இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே பார்க்கலாம். கண்ணாடி டேஸ் கடத்தாதுன்னு போட்டிருக்க. கண்ணாடி அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. இங்க பாருங்க நம்ம எழுதிருக்கோம் பாருங்க. கண்ணாடி அகச்சிவப்பு கதிர்களை வந்து கடத்தாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பாருங்க சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளிக்கோள் சொல்லிட்டு பார்த்தோம். வெள்ளிக்கோள் சூரிய குடும்பத்திலேயே வெப்பமான கோள். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. வளிமண்டலத்தில் உள்ள கரிமவள்ளி அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி டேஸ் சூடாக்குகிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே பார்க்கலாம் பாருங்க. எதை சூடாக்குகிறது, பூமியை வந்து சூடாக்குகிறது. கரிமவழி கண்ணாடி போல அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை வந்து சூடாக்குகிறது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மலைப்பகுதிகளில் டேஸ் தாக்கு பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறைகளில் வைத்திருப்போம்னா குளிர். பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. மலைப்பகுதிகளில் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை வந்து கண்ணாடி அறையில் வந்து வைத்து பராமரிப்பார்கள். அப்ப வந்து குளிரைன்னு சொல்லிதான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே 80 பார்க்கலாம். வளிமண்டலத்தில் உள்ள கரிம வழி டேஸ் போல செயல்படுகிறது. அப்ப கண்ணாடி போல அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க பாருங்க
இங்க பாருங்க, வளிமண்டலத்தில் உள்ள கரிம வளி கண்ணாடி போல செயல்படுகிறது. கொடுத்திருக்காங்க இல்லையா, அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை சூடுபடுத்துகிறது. அப்ப கண்டில் படுகிறதுன்னு கொடுத்திருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் த தொடரின் தமிழாக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ்னா என்னது, வேட்பாளர், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப எலெக்ஷன் வருது, அதனால எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட கலைச்சொற்கள் வந்து கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெண்டன்ட். பெண்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இமிகிரேஷன். இமிகிரேஷன்னா வலசை. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இருக்குது. ரிவலேஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, ரினைன்சியேஷன். ரினைன்சியேஷன் அப்படின்னா மறுமலர்ச்சி. இது எல்லா கலைச்சொல்லுமே வந்து இருக்குது, ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இருக்குது. பாருங்க, அதிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவி யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் தான் அதிக அறிவியல் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக இதழை வந்து நடத்திருப்பாரு. குற்றால. நெக்ஸ்ட் பாருங்க, குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞரை காண்க. குற்றால முனிவர் யாரு, டி.கே. சிதம்பரனார் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டு வீடு என்ற நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். அவர் தான் இரண்டு வீடு நடத்திருப்பாரு, நூலை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். எத்தனை வருஷம்னா 23 வருஷம். என்னென்ன மொழியை வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல வந்து சொல்லி கொடுத்துருக்காருன்னா தமிழும் தெலுங்கும் தான் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோன் சொல்லி அழைக்கப்படுகிறது. சரி பாருங்க, கேன். கேன் வந்து எந்த மொழியில அழைக்கப்படும்னா பர்ஜி அப்படிங்கிற வந்து மொழியில வந்து அழைக்கப்படும். கோன் பாத்தீங்கன்னா தோடா மொழியில வந்து அழைக்கப்படும். கண் தெரியும், தமிழ் மொழி. கண்ணு பாத்தீங்கன்னா தெலுங்கு, சரி மலையாளம். மலையாளம் கண்டு கன்னடம். இடத்துல வந்து கண்ணு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யாருன்னு பார்த்தோன்னா பாவலரை பெருஞ்சித்தினார். இவரோட இன்னொரு இதழ் வந்து தமிழ் தமிழ் நிலம் சொல்லிட்டு வரும். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ்களை வந்து நடத்தியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். நெக்ஸ்ட் பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவநேய பவனார். இவருக்கு வந்து 174 வேறு சிறப்பு பெயர்களும் இருக்குது, வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் காணப்படும் மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான். இன்னும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட தமிழ் மொழி கல்வெட்டுகள் வந்து நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, கடற்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா லெமுரிய கண்டம். உங்களுக்கு புக்ல ஸ்கூல் புக்லயே அது வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலினை சுட்டுக நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அப்ப வேளாண் வேதம் எனது நாலடியார். நெக்ஸ்ட் பாருங்க, பண் எண்ணாம் பாடற்கியம்பின்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். மேற்பாவை பயின்றுள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பண்ணா இசை, பாடல். பண்ணும் பாடலும், அதாவது இசையும் பாடலும் வந்து சேராம இருந்தா அது வந்து ஒரு யூஸ் இல்ல, ரெண்டுமே சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். கண் எண்ணாம் கண்ணோட்டம், அதாவது இரக்கம் இல்லாத கண்ணே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து போல அப்படிங்கிற ஒரு உவம உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இப்ப மறைஞ்சு வந்துட்டு உவமை அணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். போல வந்திருந்தா அது வந்து உவமை அணி. நெக்ஸ்ட் பாருங்க, சரியாக சீரமைய பெற்ற குரல் அடியை கண்டறிக அப்படின்னாங்க. கற்ற சொல்லுவார் அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட நம்ம வந்து பார்த்தோம், பார்க்கலாம். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்லுவார். அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அப்ப கற்றவற்றை சொல்லுவார், சொல்லுவார். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்றை. குரற்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு யாது, அங்கேயே கொடுத்திருக்காங்க யானை அப்படின்ட்டு. அப்ப ஆப்ஷன் டி யானை தான். இதோட பொருள் என்னன்னா, இப்ப வந்து யானையை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு வினையை, அதாவது ஒரு வேலை செய்யும் போது அது கூட சேர்ந்து இன்னொரு வேலையை சேர்த்து முடிச்சு விட்டுறணும். இப்ப அதுதான் வந்து இந்த திருக்குறளோட மீனிங். இப்ப வந்து இதுல குறிப்பிட்ட விலங்கு வந்து யானை. நெக்ஸ்ட் பாருங்க, 99, சரியான குரட்பாவினை தேர்வு செய்க. வரி ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், இது எல்லாமே தப்பு. வரியாருக்கு ஒன்று ஈவது அப்படின்னா படுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை வந்து கொடுக்கறது தான் ஈகை. மீதி எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கறது வந்து நம்மளுக்கு, அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யறதா அர்த்தம். எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்லி வந்து இந்த குரல் வந்து சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 100, குரட்பாவில் விடுபட்ட சீரினை இட்டு நிரப்புக. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அதாவது ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் தான் இருக்கலாம்,
இந்த ஒழுக்கத்தை வந்து உயிரோட மேம்பட்டு நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரி, ஓகே. நம்ம வந்து டிஎன்பிசில இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து தமிழ் வந்து பார்ட் 2 வந்து பார்த்துட்டோம். ஓகே. ம். மித்தத வந்து நாளைக்கு பார்க்கலாம். பார்ட் 3 வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.